மேகதாதுவில் அணை கட்டுவதை கண்டித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு போட்டியாக கர்நாடக சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, இப்ப நாளைக்கு எதன் அடிப்படையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தப்பட வாய்ப்பு இருக்கு? காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு சட்டப்பேரவை கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தது நமக்கு ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்த விஷயம். இந்நிலையில் தமிழக அரசு அதனை கண்டித்து மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடகா உடனடியாக கைவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று கர்நாடக சட்டப்பேரவையில் தமிழக அரசினுடைய தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளும் கட்சி, எதிர்கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலோடு தமிழக அரசினுடைய தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாளை உடனடியாக மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசுக்கு தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாகவும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். பசவராஜ் பொம்மை சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நாளை கர்நாடக தரப்பில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அவர்கள் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து வருகிறார்கள். அவர்கள் தரப்பு நியாயமாக, குறிப்பாக பெங்களூரு குடிநீர், அதே போல கோலார் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய வறட்சியின் காரணமாகத்தான் மேகதாதுவில் அணை கட்டுகிறோம் என்ற தொடர்ச்சியாக தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் நாளை அனுமதி கோரி மீண்டும் மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த தீர்மானம் மத்திய நீர்வளத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. தமிழக அரசு நேற்று கண்டன தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் கர்நாடக அரசினுடைய இந்த முடிவு என்பது மேகதாது விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்த நகர்வுகளை கொண்டு செல்வதாகவே நாம் பார்க்க முடிகிறது. அபிநயா, மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பதிலடியாக கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த விவரங்களுக்கு நன்றி நந்தா.